காண்டாமிருகத்தின் பிரான்ஸ் வந்து தேவாவத்தில் கிடைக்கும். காண்டாமிருகத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன. அப்போ பல செய்திகள் நம்மிடம் இருக்கின்றன. அதற்கான தரவுகளை நாம் தேட வேண்டும். ஆனால் நம்மகிட்ட பல சிக்கல்கள் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வகுமார் சார் கூட சொல்றாரு, நியோலித்திக் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது, நம்முடைய அயனேஜ் டேட் வந்து முன்னாடி போகுது. அவர் கண்டுபிடித்த மூலப்பாளையம் என்ற ஒரு இடத்தின் டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 1600 பிசி நேர போட்டு வருது. அப்ப நியோலித்திக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் சரியா புரிதல் ஏற்படவில்லை. அயனேஜுக்கும் நமக்கான புரிதல் ஏற்படவில்லை. இதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம தேடணும் என்றால் ஒரு முக்கியமான வாழ்விடங்களை தேட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தா நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கீழடிங்கிற ஒரு இடம் மட்டும் தமிழ்நாட்டுக்கு பத்தாதீங்க, பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த பல இடங்களை நாம் எப்பொழுது நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், அவ்வாறு அதுவும் விரிவான ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். அறிக்கைமேடை விரிவான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன்னா அறிக்கைமேடுங்கிறது பாதுகாக்கப்பட்ட இடம். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதை யாருமே தொடலை. 47க்கு அப்புறமும் 1991க்கு அப்புறம் யாருமே தொடலை. அதை திரும்ப நம்ம அகழாய்வு செய்யணும். செய்யும் பொழுதுதான் நம்முடைய வீலர் சொன்ன மாதிரி அது ரோமன் எம்போரியமா இருந்திருக்கா என்பதற்கான தரவுகள் கிடைக்கும். இன்னைக்கு பட்டணத்தில் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு. முசிறிங்கிறத அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்க காலத்திலோ நம்முடைய வரலாற்று காலத்திலோ துறைமுகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா முகத்துவாரங்கள் தான் அந்த துறைமுகம் இருக்கும். என்னைக்குமே ஓப்பன் சீல வந்து நம்முடைய ஹார்பர்ஸ் கிடையாது. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா அது மரக்கலங்கள். இன்னைக்கு இருக்க பெரிய பெரிய ஷிப்போ கார்கோ ஷிப் மாதிரி அந்த காலத்துல ஷிப் கிடையாது. ஒரு பெரிய ஸ்மால் போட்ஸ் தான். அந்த ஸ்மால் போட்ஸ் தான் பயணிச்சிருக்காங்க. பாய்மர கப்பல் தான் பயணிச்சிருக்காங்க. அந்த பாய்மர கப்பல்கள் வந்து நடுக்கடலில் நீங்க நங்கூரம் விட்டு நிறுத்த முடியாது. இன்னைக்கு இருக்க கரண்ட்டுக்கு அதை நிறுத்த முடியாது. அதை வந்து நீங்க முகத்துவாரங்களில் கொண்டு வந்து தான் நிறுத்தணும். அந்த முகத்துவாரங்களில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழக பகுதியில் உள்ள தென்னிந்திய பகுதியில் உள்ள நதிகளில் நிறைய இடத்துல இருக்கு. அரிக்கமேடு பார்த்தீங்கன்னா ஒரு முகத்துவாரம் தான். அரியாங்குப்பத்துடைய ஆற்றினுடைய முகத்துவாரம். கடல் பக்கத்தில் அரிக்கமேடு கிடையாது. கடல் வந்து அதுல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. உங்களுக்கு கடலை விட்டு உள்ள ஆற்றுல வந்து ஒரு வளைவுல தான், அந்த ஒரு சேஃபான ஜோன்ல தான் உங்களுக்கு அந்த அந்த இடமே அமைந்திருக்கு. அதே போல அழகன்குளம் வைகை ஆற்றினுடைய முகத்துவாரத்தில் தான் அழகன்குளம். வைகை ஆற்றுல முகத்துவாரம் ஆற்றங்கரை நுழையும். ஆற்றங்கரையில நீங்க அழகணும்னா 1.5 கிலோமீட்டர் வரணும். 1.5 கிலோமீட்டர் நீங்க ஆற்றுல வந்தா மட்டும்தான் அந்த ஒரு சேஃப் ஜோன்ல தான் அந்த ஹார்பர் இருந்திருக்கு. அதே போல இப்ப பட்டணம், நீங்க பெரியாருடைய முகத்துவாரத்துல பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல பட்டணம் இருக்காது. கடலை விட்டு உள்ள வந்தா தான் பட்டணம் என்ற இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. முஸ்லியாக இருக்கும் என்ற இடத்தை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். கொட்டியும் தான் அப்படித்தான் இருந்திருக்கு. அதே போலதான் அந்த இடங்களை வந்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர்ல நம்ம சொல்றோம் 1500 பிசிக்கு போயிடுச்சுன்னு. ஆனால் எங்களுடைய ரிப்போர்ட் சொல்கின்ற இடம் சத்தியமூர்த்தி சார் சத்தியபாமா